ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அது வந்து ஸ்ட்ராங் ஸ்டாக்காக இருக்குது. இப்போ வந்து கடந்த ஒரு 3 நாளாக வந்து மார்க்கெட் நல்லா கீழே வந்துச்சு. நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கேப் டவுன் வந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கு. இந்தியா சிமெண்ட் ஸ்டாக் பேர் வந்து இந்தியா சிமெண்ட். இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கு. நான் 1 மந்த் டைம் பண்ண போகிறேன். போனோம்னா இந்த ஸ்டாக் வந்து அதாவது 2007 ஒரு பிரேக் ஹையை கொடுத்துச்சு. நான் இந்த மார்க் பண்ணுற பாருங்க, இந்த ஜோன் இந்த மார்க் பாருங்க. இது வந்து 2007 ஹையை தொட்டுச்சு. ஓகே, அந்த ஸ்டாக்கு அதுக்கப்புறம் வந்து 17 வருஷம் பிரேக் அவுட்டு. 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜூலை மாதம் தான் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஓகே, இந்த ஸ்டாக் பேர் வந்து இந்தியா சிமெண்ட். இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து போன பட்ஜெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற வச்சு, அதனால் இப்போ சிமெண்ட் செக்டரில் இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. ப்ளஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இதனுடைய வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், கடந்த 3 நாளாக மார்க்கெட் நல்லா கீழே வந்துச்சு. அந்த ஸ்டாக் பாருங்க நல்லா கீழே விழுவலை. ஸோ நம்ம என்ட்ரி வந்து இது வந்து பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் வந்து இதை எங்கள் அனாலிசிஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல 307 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரி வச்சாக்கா இதனுடைய டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 86% கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதம் பிரேக் கொடுத்துச்சுல, டார்கெட் வந்து நம்ம என்ன வைக்கலாம்னா 620 நம்ம டார்கெட் வச்சு நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் குளோபல் ப்ரெஷர்னால மார்க்கெட்டு வந்து உங்களுக்கு நல்லா வீக்காக இருக்கிற வச்சு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னென்னா ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் அவுட் இடத்துல இது ரீடெஸ்ட் கொடுத்துருச்சு. ரீடெஸ்ட் கொடுத்துட்டு தான் இது வந்து மேலே போயிருக்கு. மார்க்கெட்டு வந்து 4 நாளாக குளோபல் சரி, யூஎஸ் மார்க்கெட் சரி, ஜப்பான் மார்க்கெட்டு, நிஃப்டி எல்லாமே கீழே இறங்கினாலும் இந்த ஸ்டாக் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து 333 வைக்கலாம், அல்லது 307 கூட வைக்கலாம். ஓகே, இதை நான் வந்து என்னோடய அனாலிசிஸ் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து 618 வரைக்கும் இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ போகும்னா ஐ டோன்ட் நோ, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் கண்டிப்பாக பண்ணாக்கா நம்ம இதில் ஒரு நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.